ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டான மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, தேங்காய், சீரகம், சோம்பு. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுக்கு தேங்காய், சோம்பு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம், கடுகு, ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சோடனே அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். இது நல்லா வெடித்தோடனே அடுத்து நம்ம 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு கோல்டன் கலர் வர முடிக்க நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை மத்தி மீன் அவ்வளோ நல்லது, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஹை ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் டி இருக்குது, B12 இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது கேர்ள்ஸுக்கு முக்கியமாக பேக் பெயின்லேருந்து ரிலீஃப் கொடுக்குது. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, அவங்களுக்குலாம் பேக் பெயின் இருக்குன்னா இந்த மத்தி மீன் வச்சு சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருக்காது. அதே மாதிரி எலும்பு ஸ்ட்ராங்காகும். பிபி இருந்துச்சுன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதோட பெனிஃபிட்டை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த மத்தி மீனில். ஸோ அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது வச்சு இந்த மீனை சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து தக்காளி போட்டு நல்லா மசிச்சிடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். அடுத்து நான் 1 ஸ்பூன் வீட்டு மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் கடைப்பொடியோ இல்லை வீட்டில் மசாலாவோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதோட பச்சை ஸ்மெல்லு போகிற முடிய இப்போ கொஞ்சம் டைட் ஆகும், அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒன்றா நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் மேலே லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் அது முடிய நல்லா கொதிக்க விடணும். பச்சை ஸ்மெல்லு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா குழம்பு கொதித்ததும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு, காரம் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மீன் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் குழம்பு கரெக்டாக இருக்கும். அதனால் காரம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் உறிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் காரம்லாம் கம்மியாயிரும். அதனால் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு, காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் போடவும் உங்களுக்கு குழம்பு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி மீன் போட்டு நம்ம ரொம்பலாம் கிண்டிடக்கூடாது. லைட்டாக தான் நம்ம எடுத்து விடணும். அதாவது கொஞ்சம். ஏன்னா ரொம்ப எடுத்தோன்னா நமக்கு மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம கிண்டி விடாமல் லைட்டாக எடுத்து விட்டோன்னா 2 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். இப்போது மத்தி மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி ஹெல்த்தியான சமையல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.